கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்தகுடி தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரம்யா. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் திருநாளாம், அது எங்கள் திருநாளாம். உழுது உழைக்கும் உழவனுக்கும் உழவனுக்கு துணை புரியும் கதிரவனுக்கும் மாட்டிற்கும் நன்றி காட்டி கொண்டாடப்படும் திருநாளே பொங்கல் திருநாளாகும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற வள்ளுவரின் வரிகள் உழவரின் சிறப்பை எடுத்துரைக்கிறது. பொங்கல் பண்டிகை 4 நாள் கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி, 2ஆம் நாள் தை திருநாள், 3ஆம் நாள் மாட்டு பொங்கல், 4ஆம் நாள் காணும் பொங்கல் என்று 4 நாள் கொண்டாடப்படுகிறது. போகி பண்டிகை பல என கழிதலும் புது என புகுதலும் போகி பண்டிகையின் சிறப்பாகும். பழையதை எரித்து புதிய வாழ்வை தொடங்குவதே போகி பண்டிகை. 2ஆம் நாளான தை திருநாள், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற வரிகளுக்கு ஏற்ப தை திருநாள் அன்று பொங்கல் வைத்து மக்கள் மகிழ்வர். 3ஆம் நாளான மாட்டு பொங்கல் அன்று மாடுகளை அலங்கரித்து ஊர்வலத்தில் விட்டு பின்பு ஏறுதழுவுதல், ஜல்லிக்கட்டு போன்ற வீர விளையாட்டு நடைபெறும். 4ஆம் நாளான காணும் பொங்கல் நல்லாரை காண்போதும் நன்ற என்ற வரிகளுக்கு ஏற்ப 4ஆம் நாள் காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற வரிகளுக்கு ஏற்ப தமிழரின் பண்பாட்டை கொண்டாடப்படும் விழாவே பொங்கல் திருநாளாகும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி.